கணேசாய நமக. முருகா சரணம். தெரியாமல் செய்தாலும் இந்த 3 பாவங்களுக்கு மன்னிப்பே இல்லை. ஏன் தெரியுமா? மனித வாழ்க்கை என்பது வெறும் பிறப்பும் இறப்பும் அல்ல. ஒவ்வொரு எண்ணமும், ஒவ்வொரு சொல்லும், ஒவ்வொரு செயலும் சேர்ந்து உருவாகும் கர்ம பயணமே வாழ்க்கை. நாம் இன்று அனுபவிக்கும் இன்பமும் துன்பமும் நாம் செய்த நன்மை மற்றும் தீமைகளின் பிரதிபலிப்பாகவே ஆன்மீக நூல்கள் விளக்குகின்றன. புராணங்களும் இதிகாசங்களும் சித்தர்களும் ஞான வாக்குகளும் ஒரே கருத்தை வலியுறுத்துகின்றன. மனிதனின் உண்மையான எதிரி வெளியில் இல்லை, அவனுக்குள்ளே இருக்கிறது. அந்த எதிரிகளுக்கு பல பெயர்கள் இருந்தாலும் அவற்றில் மிகவும் ஆபத்தான 3 குணங்கள் உள்ளன. அவை கர்வம், பொறாமை மற்றும் கோபம். இந்த 3ம் தனித்தனியாக தோன்றினாலும் உண்மையில் ஒன்றுக்கொன்று தொடர்புடையவை. கர்வம் வந்தால் பொறாமை வரும், பொறாமை வந்தால் கோபம் வரும், கோபம் வந்தால் பாவம் உருவாகும். அதனால்தான் ஆன்மீக ரீதியாக இந்த 3 குணங்களும் மனிதனை வீழ்ச்சிக்கு கொண்டு செல்லும் மிகப்பெரிய உள்ளார்ந்த எதிரிகளாக கருதப்படுகின்றன. ஒரு மனிதன் வெளிப்படையாக நல்லவனாக தோன்றலாம், ஆனால் அவனுடைய மனதில் கர்வம், பொறாமை, கோபம் நிரம்பி இருந்தால் அவன் தன்னையே அறியாமல் பாவத்தின் பாதையில் நடக்கத் தொடங்குகிறான். ஆகவே இந்த 3 குணங்களை பற்றி ஆழமாக அறிந்து கொள்வோம். கர்வம். அனைத்து பாவங்களின் தொடக்க புள்ளி கர்வம் என்பது வெறும் பெருமை அல்ல. என்னை விட யாரும் சிறந்தவர்கள் இல்லை என்று மனதில் தோன்றும் எண்ணமே கர்வத்தின் விதை. ஒரு மனிதன் தன்னுடைய அறிவு, செல்வம், பதவி, அழகு, திறமை அல்லது புகழ் மீது அளவுக்கு மீறிய நம்பிக்கை கொள்ளும் போது கர்வம் பிறக்கிறது. அந்த கர்வம் மெதுவாக அவனது மனதை ஆட்கொள்கிறது. பிறகு அடுத்தவர்களின் நல்ல குணங்கள் அவனுக்கு தெரியாது. அவர்களின் குறைகள் மட்டுமே பெரிதாக தெரியும். அவர்களை இகழ்ந்து பேசத் தொடங்குவான், அவமானப்படுத்துவான், தன்னை உயர்ந்தவன் என்று நினைப்பான். ஆனால் உண்மையில் நாம் பெற்றுள்ள ஒவ்வொரு திறமையும் இறைவனின் அருளால் தான் கிடைத்தவை என்பதை மறைந்து விடுகிறான். இதனால் இறைவன் மீதான நன்றி உணர்வு குறையும், பணிவு மறையும், ஆன்மீக முன்னேற்றம் நின்றுவிடும். புராணங்களில் ராவணன், இரண்யகசுபு, துரியோதனன் போன்ற பலரின் வீழ்ச்சிக்கும் காரணம் கர்வமே என கூறப்படுகிறது. கர்வம் இருக்கும் இடத்தில் ஞானம் நிலைக்காது. கர்வம் இருக்கும் இடத்தில் அன்பு தங்காது. கர்வம் இருக்கும் இடத்தில் இறைவனின் அருள் முழுமையாக வெளிப்படாது. ஆகவே பிறரின் திறமைகளை மனதார பாராட்டுங்கள், அவர்களின் வெற்றியில் மகிழுங்கள். எனக்கு தெரியும் என்பதற்கு பதிலாக நான் இன்னும் கற்றுக்கொண்டிருக்கிறேன் என்று எண்ணுங்கள். அப்போது கர்வம் மெதுவாக மறைந்து பணிவு மலரும். பணிவு மலர்ந்த இடத்தில் பாவம் வேரூன்ற முடியாது. பொறாமை. மன அமைதியை எரிக்கும் மறை எருப்பு. பொறாமை என்பது வெளியில் தெரியாத தீ, ஆனால் அது உள்ளுக்குள் மனிதனை மெதுவாக எரித்து கொண்டே இருக்கும். நமக்கு கிடைக்காத ஒன்று மற்றவர்களுக்கு கிடைக்கும் போது, நாம் பெற முடியாத வெற்றி அவர்களை தேடி வரும்போது, அவர்களின் மகிழ்ச்சியை பார்த்து நம் மனம் வருந்தும் போது அங்கே பொறாமை பிறக்கிறது. இது மிகவும் ஆபத்தான மனநிலை. ஏனெனில் பொறாமை கொண்டவன் பிறரை விட தன்னை முன்னேற்றிக் கொள்ள முயற்சிக்க மாட்டான். மாறாக பிறர் முன்னேறாமல் இருக்க வேண்டும் என்று நினைக்கத் தொடங்குவான். இதுவே வெறுப்பை உருவாக்குகிறது. வெறுப்பு பகையை உருவாக்குகிறது. பகை பாவத்தை உருவாக்குகிறது. பொறாமை கொண்ட மனிதன் ஒருபோதும் முழுமையான மகிழ்ச்சியை அனுபவிக்க முடியாது. ஏனெனில் அவன் தனது வாழ்க்கையை வாழ்வதல்ல, மற்றவர்களின் வாழ்க்கையோடு ஒப்பிட்டு வாழ்கிறான். ஆனால் ஆன்மீகம் என்ன சொல்கிறது தெரியுமா? பிறரின் வெற்றியை பார்த்து வருந்தாதே, அவர்கள் செய்த முயற்சியை பார்த்து கற்றுக்கொள். ஒருவர் உயர்ந்திருக்கிறார் என்றால் அவருடைய உழைப்பு, பொறுமை, தியாகம், முயற்சி ஆகியவற்றின் பலனாகவே அந்த உயர்வு வந்திருக்கும். அவர் அறிந்தது நாமும் முயற்சி செய்ய தொடங்கினால் பொறாமை மறந்து முன்னேற்றம் பிறக்கும். கருணை, இரக்கம், அன்பு ஆகியவை இருக்கும் இடத்தில் பொறாமை வாழ முடியாது. கோபம். அழிவை அழைக்கும் கதவு. ஒரு கன நேர கோபம் பல ஆண்டுகள் கட்டிய உறவுகளை கூட உடைத்துவிடும். கோபம் என்பது 2 பக்கமும் கூர்மையான கத்தியை போன்றது. அதை மற்றவர்களை நோக்கி வீசினாலும் காயம், உள்ளுக்குள் வைத்திருந்தாலும் காயம்.
கோபம் வந்த நேரத்தில் மனிதன் சரியாக சிந்திக்க முடியாது. அறிவு மறைந்துவிடும், விவேகம் குறைந்துவிடும், வார்த்தைகள் காயப்படுத்தும், செயல்கள் தவறாக மாறும். பிறகு அப்படி பேசாமல் இருந்திருக்கலாம் என்று வருந்துவான். ஆனால் சில காயங்கள் ஆறினாலும் சில வார்த்தைகள் மறையாது. தீயினால் சுட்டப்புண் உள்ளாரும் ஆறாதே, நாவினால் சுட்டவடு என்று திருவள்ளுவர் கூறியிருக்கிறார். தீயினால் சுட்டவடுவும் ஆறிவிடும், ஆனால் வார்த்தையால் சுட்டவடு என்றுமே ஆறாது. ஆன்மீக ரீதியாக பார்த்தாலும் அறிவியல் ரீதியாக பார்த்தாலும் கட்டுப்பாடற்ற கோபம் உடலுக்கும் மனதுக்கும் தீங்கு விளைவிக்கிறது. இதய நோய், மன அழுத்தம், உறவு பிரச்சனைகள், அமைதியின்மை போன்ற பல விளைவுகளுக்கு கோபம் காரணமாகிறது. அதனால்தான் முனிவர்கள் கூறுகிறார்கள், கோபத்துக்கு எதிரான மருந்து பொறுமை. பொறுமை என்பது பலவீனம் அல்ல, அது மிகப்பெரிய பலம். பதில் சொல்ல முடிந்த இடத்தில் அமைதியாக இருப்பது பொறுமை. பழிவாங்க முடிந்த இடத்தில் மன்னிப்பது பொறுமை. அவசரப்படாமல் சிந்திப்பது பொறுமை. பொறுமை வளரும்போது கோபம் குறையும், கோபம் குறையும் போது பாவமும் குறையும். இந்த மூன்றும் ஒன்றோடு ஒன்று தொடர்புடையவை. கர்வம் உருவானால் நான் தான் சிறந்தவன் என்ற எண்ணம் வரும். அப்போது மற்றவர்களின் வெற்றி பொறாமையை உருவாக்கும். அந்த பொறாமை கோபமாக மாறும். கோபம் பாவ செயல்களை உருவாக்கும். அதனால்தான் கர்வம், பொறாமை, கோபம் என்ற இந்த மூன்று குணங்களையும் ஆன்மீக நூல்கள் மனிதனின் உள்ளார்ந்த எதிரிகள் என்று குறிப்பிடுகின்றன. இந்த மூன்றையும் நம்மிடமிருந்து அகற்ற முடிந்தால் மனதில் அமைதி பிறக்கும், உறவுகளில் அன்பு பெருகும், இறைவனின் அருள் எளிதில் கிடைக்கும், வாழ்க்கை அர்த்தமுள்ளதாக மாறும், பாவத்தின் பாதை மறைந்து புண்ணியத்தின் பாதை திறக்கும். இதுபோன்ற மேலும் பல கருத்துக்கள், சிறுகதைகள், தெய்வீக வரலாறுகள் அனைத்தையும் படிக்க, தெரிந்து கொள்ள எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். உங்கள் வாழ்க்கையில் அதிகமாக வெல்ல வேண்டிய குணம் எது? கர்வமா, பொறாமையா, கோபமா? அதை வெல்ல நீங்கள் என்ன முயற்சி செய்கிறீர்கள் என்பதை கமெண்டில் பதிவு செய்யுங்கள். நன்றிகள் கோடி.